உடல் நமது மொத்த சுயம் இல்லையெனில் வேறு எது அவ்வாறு இருக்கிறது? ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு அடுத்த கேள்வி பற்றி சிந்தித்து பதிலளிக்க முயலுங்கள். இந்த காணொளி காட்சியை பார்க்கும் இக்கணம் அதை கவனித்து பார்ப்பது, அதிசயிப்பது அல்லது புரிந்து கொண்டு மகிழ்வது யார்? மூளையா, கண்களா அல்லது வேறு எதுவுமா? அது மூளைதானே? அது முழுவதும் சரியல்ல. மூளை உடலின் ஓர் அங்கம். அதன் வேலை பொதுவாக உடலின் பல்வேறு உறுப்புகள் மற்றும் அமைப்புகளின் சுமூகமான செயல்பாட்டிற்காக அவற்றை ஒருங்கிணைப்பது. ஒரு கணினியில் உள்ள செயல்படுத்தும் பகுதியை போன்றது அது. உண்மையில் மனம்தான் கவனித்து பார்த்து காணொளி காட்சியை புரிந்து கொள்கிறது. மனம் மூளைக்கு மட்டும் உட்பட்டது அல்ல, அது நமது விழிப்புணர்வின் ஒரு அங்கம். உடலை திடப்பொருளுடன் ஒப்பிட்டால் மனதை அதன் திரவ வடிவம் எனலாம். உடல் போன்று அதை தொட்டுணர முடியாது. உடலை விட நுட்பமான குணாதிசயங்களை கொண்டது. அதை நம்மால் காண முடியாது, அது இருப்பதை உணர்கிறோம். நமக்கு ஒரு மனம் இருப்பது தெரியும், ஏனெனில் நமக்கு சிந்திக்கும் திறன் உள்ளது. எளிய விஷயம் அல்லவா? நம் வாழ்க்கையின் மீது மனம் ஏற்படுத்தும் தாக்கம் சக்தி வாய்ந்தது. அது நமது மனம் மற்றும் சரீரம் என ஒட்டுமொத்த நலனையும் பாதிக்கிறது. நாம் மனவேதனை, கவலை, பயம் போன்ற இவற்றின் பயப்படும்போது நமது உடல் போராடும் அல்லது தப்பி ஓடும் நிலைக்கு ஆளாகிறது. நாம் போராட அல்லது அச்சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க தயாராகிறோம். மாறாக நாம் நேசத்தை, கருணையை உணரும்போது உவகையடைகிறோம். நம் உடல் நலனிற்கான அலைகளை உணர்கிறது. அது நமது ஆரோக்கியத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கிறது. ஆக நமது நுட்பமான அம்சமான மனோசக்தி வலிமை வாய்ந்தது. அது சரீர சக்தியை ஆள்கிறது. வியப்பாக உள்ளதா? நமது எண்ணங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்துவது உறுதி. ஆகவேதான் நம் எண்ணங்களை கண்காணிப்பது இன்றியமையாதது எனப்படுகிறது. எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமானவை. நல்லெண்ணம் நன்மை பயக்கும். மாறாக தீய எண்ணம் தீமையை விளைவிக்கும் என்பது உண்மை.